கண்ணப்ப நாயனார் இவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். திண்ணன் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். வேட்டை ஆடுவதில் சிறந்தவர். நாணன் காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது திருக்காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவனின் ஒரு உருவமான வாயு லிங்கத்தினை கண்டார். அந்நாள் முதல் வாயில் சுவர்ணமுகி ஆற்றின் நீரை சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட காட்டுப்பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தார். இதைக் கண்டு ஆகம விதிப்படி குடுமித்தேவரை வணங்கும் சிவகோசரியார் எனும் பிராமணர் மனம் வருந்தி சிவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோசரியாருக்கு உணர்த்த திண்ணனார் வரும் வேளையில் அந்த சிவனின் ஒரு உருவமான லிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார். அதைக் கண்ட திண்ணனார் ஒரு பச்சிலையிட்டு மருத்துவம் பார்த்தார். அதன் பொழுதும் அடங்காத குருதியினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து லிங்கத்தின் வலக்கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார். லிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்று இடக்கண்ணில் குருதி வழியத் தொடங்கியது. தம் இடக்கண்ணையும் பெயர்த்து எடுத்து அப்பினால் உதிரம் நின்றுவிடும் என நினைத்து மறு கண்ணையும் பெயர்த்து விட்டால் இறைவனின் இடக்கண்ணை சரியாக கண்டறிய முடியாது என்பதால் அடையாளத்துக்காக தம் காலின் பெருவிரலை இறைவனின் உதிரம் பெருக்கும் கண் மீது ஊன்றிக்கொண்டார். அம்பினால் தம் இடக்கண்ணை பெயர்க்கத் தொடங்கினார். உடனே காலத்திநாதர் நில்லு கண்ணப்ப என்று 3 முறை கூறி திண்ணனாரை தடுத்தருளினார். இதனைக் கண்ட சிவகோசரியார் தம்மை மறந்து சிவன் அருளில் மூழ்கித் திளைத்தார். அன்று முதல் இறைவனுக்கே தம் கண்ணை பிடுங்கி அப்பியதால் திண்ணனார் கண்ணப்பர் என்று அழைக்கப்பட்டார்.